குரு வந்து பொன்னவன் அப்படின்னு தான் சொல்லுவோம். குருவை சொல்லும் போதே காசு பணத்துக்கு அதிபதி. அவர் கொடுத்தாதான் காசு. அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் வெற்றியே. அப்படிப்பட்ட முழு சுப கிரகம் உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபங்களை உண்டு பண்ணும். சனி வந்து அடிப்படையிலேயே வந்து தொழிலை விருத்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம். முடக்க மாட்டார் அவர். அவரை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அவர் நன்மையான ஒரு இடத்தில் தான் நிற்க போகிறார் இந்த வருடம் முழுமைக்குமே. இப்ப இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாம எனக்கு எல்லா வருஷமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோன்னே சொல்லணும். பட் ஆனால் இப்போ வரைக்குமான சூழ்நிலைகளில் யாருக்குமே பெரிய ஒரு முன்னேற்றங்கள்ங்கிறது ஏற்படலையே அப்படின்னு தான் வியூவர்ஸோடைய கேள்வியாக இருக்குது. 2026 நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கவே செய்யுது. ஆனால் அது என்னென்ன விதமான நன்மைகள் எந்தெந்த ராசிகளுக்கு பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த 2026 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா கிரக நிலைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு குழப்பிக்கொள்வதை விட முக்கியமாக 2 பெரும் கிரகங்கள், அதுலேயும் குறிப்பாக குரு சனி, இது 2 தான் வந்து பெரிய ஒரு நன்மைக்கோ அல்லது பெரிய ஒரு துன்பங்களுக்கோ காரணமாக அமைஞ்சு போயிடுது. அதாவது சனி வந்து ஒன்று தண்டனை தருவார் அல்லது கொடுக்கப்பட்ட தண்டனை காலத்தில் இருந்து விடுவிப்பார். குரு வந்து என்ன பண்ணுவார்னா எவ்வளவு ஒரு சிரமமான காலகட்டத்திலையும் ஒருத்தனை காப்பாற்றி விடுவார். ஸோ இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தாலே இந்த 2026 பேட்டர்னை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை நான் முன்னிறுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு தெளிவான பதிவாகவும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா வருஷமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். அது ஒரு எண்கணித ரீதியான பலன்கள். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து அது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும், வாழ்நாள் முழுக்க எப்படி கொண்டு வருங்கிறத இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அது நம்பர்ஸை பேஸ் பண்ணுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இலவச குறிப்புகள் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் பகுதியை முழுமையாக பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தகவல்கள் அனுப்பும்போது உங்களுக்கான இலவச புது பலன்களை 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மிதுன ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்க போகிறோம். உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஆண்டு வந்து மிக சுபத்தன்மை மிக கூடிய ஒரு தன்மையில் இருப்பதற்கான ஒரே காரணமாக அமையக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். குரு வந்து உங்களுடைய ராசியின் மீதே மார்ச் மாதம் வரைக்கும் உட்கார்ந்துருப்பார். மார்ச் 2026 வரைக்கும் உங்களுடைய ராசியின் மீதே அமர்ந்திருப்பார். அப்பயுமே நல்ல பலன் தான். ஆனால் அதை விடவும் அவர் 2ஆம் இடத்துக்கு மூவ் ஆகிறாரு. அவர் வந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளார 2026 ஏப்ரல் மாதத்திற்குள்ளாகவே உங்களுக்கு போவார். அப்படி போகும்போது 2ஆம் வீடுங்கிறது என்னது? 2ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டு உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக மாறக்கூடிய மிக அற்புதமான காலத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராகிறீங்கன்னு சொல்லலாம். அதோட குரு வந்து பொன்னவன் அப்படின்னு தான் சொல்லுவோம். குருவை சொல்லும் போதே காசு பணத்துக்கு அதிபதி. அவர் கொடுத்தாதான் காசு. அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் வெற்றியே. அப்படிப்பட்ட முழு சுப கிரகம் உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபங்களை உண்டு பண்ணும். தங்கத்தை நீங்கள் இதுவரைக்கும் சேர்க்கணும்னு நினச்சி பெருமளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை திறம்பட செய்வீர்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வருமானங்கள் நீங்கள் நீண்டகால சேமிப்புக்காக, அதுவும் உயரக்கூடிய ஒரு சேமிப்பு கணக்காக நீங்கள் வந்து வாங்கி வைத்து கொள்வீர்கள். அது தங்கமாக இருக்கலாம், நிலப்புலன்களாக கூட இருக்கலாம்.
பட் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீர்கள். அது உங்களுக்கு பன்மடங்காக வரக்கூடிய காலங்களில் உயரவே போகிறது. சனியை பொறுத்த அளவுக்கு அவர் 10ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திற்கு இது வந்து ஒரு உகந்த காலம்தான். ஏன்னா சனி வந்து அடிப்படையிலேயே வந்து தொழிலை விருத்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம். முடக்க மாட்டார் அவர். அவரை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அவர் நன்மையான ஒரு இடத்தில் தான் நிற்க போகிறார் இந்த வருடம் முழுமைக்குமே. ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுடைய உத்தியோகத்தினால் நீங்கள் வந்து மேன்மை பெறணும், சேலரி ஹைக்கு எதிர்பார்க்குறேன் சார், ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? அல்லது எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அது சரியாகவே போகலை, டல்லாக போயிட்டுருக்குன்னு புலம்புறீங்களா? இது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் மிக சரியான பதில் கிடைக்க போகிறது. உங்களுக்கு நிச்சயம் வந்து உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு, வியாபாரம் செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் செய்தொழிலில் உயர்வுங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பண வரவுங்கிறது வரப்போகுது, உறுதியாக வரப்போகுது. அதை ஏனோதானோன்னு செலவு பண்ணாமல், ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டு கொண்டாடிடாமல், அதை நீங்கள் மிக தகுந்த முதலீடுகளின் மீது வைக்கும் பொழுது அது வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றங்களை தரும். அதே மாதிரி பழமை வாய்ந்த சித்தர்கள் ஆலயங்களுக்கோ அல்லது பெருமாள் ஆலயத்திற்கோ சென்று வரும் பொழுது உங்களுக்கு இந்த வருடம் முழுமைக்குமே தொடர் வெற்றிகள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 2 கிரகங்களுடைய தன்மையிலேயே உங்களுடைய இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நல்லமை பண்ண போதா, தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் வந்து முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா? உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் வந்து உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர், ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே வந்து உத்தரவாதம் அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் வந்து பலனே சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.